இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசியும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் லூக்கா 14ஆம் அதிகாரம் 27ஆம் திருவசனம். தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது. இறையேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். அனைவரும் நலமாக இருக்கின்றீர்களா? மனதில் ஏதேனும் பாரமா? ஏதோ ஒரு காரியம் உங்களை கவலைக்குள் ஆழ்த்துகின்றதா? சோர்வடைந்து விட்டதா உங்கள் உடலும் உள்ளமும்? எவ்வளவு நாள்தான் நானே இத்தனை பாரத்தை சுமப்பது? எனக்கும் ஓர் இளைப்பாறுதல் வேண்டாமா? போதும் ஆண்டவரே, ஏதாவது செய்து இந்த நிலையை மாற்றும் என்று ஜெபிக்கிறீர்களா? நான் இயேசுவின் பிள்ளையாகத்தான் வாழ்கின்றேன். என் வேலையை, கடமையை சரியாகத்தான் செய்கின்றேன். யாருக்கும் எந்த தீங்கையும் மனதில் கூட நினைப்பதில்லை. எனக்கு ஏன் இத்தனை சோதனை, வேதனை, அவமானம், நிந்தை, வாழ்க்கையில், வேலையில் போராட்டம் என்று நினைக்கிறீர்களா? கொஞ்சம் அமைதியாய் இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைத்துப் பாருங்கள் நண்பர்களே. தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது. புரிந்ததா? இயேசுவின் சீடர்கள்தானே நான். அப்போது நிச்சயம் நாம் நம் சிலுவையை சுமந்து கொண்டுத்தான் அவரை பின்தொடர முடியும். ஆனால் அந்த சிலுவையோடே, அதே பாடுகளோடே, துன்பங்களோட, துயரங்களோடே உங்களை அப்படியே சுமை தாங்கியாய், ஏழையாய் இயேசு ஒரு காலும் விட்டுவிட மாட்டார். எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுவார். விடியல் வரும். இன்று கஷ்டமாக உங்கள் கண்முன் தெரியும் காரியமே நாளை உங்களுக்கு ஆசிர்வாதமாக மாறும். மனமுடைந்து போகாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள். உங்களை பட்டை தீட்டுகிறார் இயேசு. ஏன் தெரியுமா? நீங்கள் வைரமென நாளை மின்னப் போகிறீர்கள். இயேசுவும் எத்தனையோ பாடுகள் நடுவேதானே போதித்தார். அதை கண்டு தன் தந்தை தனக்கு கொடுத்த கடமையை விட்டுவிட்டு போகவில்லையே இயேசு. நீங்களும் அப்படியே வாழ்ந்தால் நிச்சயம் உங்கள் வாழ்வில் தேவ மகிமையை காண்பீர்கள். அது மிக அருகில்தான் உள்ளது நண்பர்களே. என்னை மதி மயங்கியவன் என்றார்கள். பிசாசின் தலைவனைக் கொண்டே நான் அற்புதம் செய்கின்றேன் என்றார்கள். இந்த வார்த்தைகளுக்கு நடுவேதான் நான் 3.5 வருடங்கள் கடவுளின் திருவுரத்தை நிறைவேற்றினேன். நீயும் முயற்சி செய், நீயும் என்னைப் போல போராடு, என்னை உறுதியாய் பற்றிக்கொள், உன்னை தலைநிமிரச் செய்வேன் என்கிறார் இயேசு. வெகு சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். இயேசுவை பற்றிக் கொள்ளுங்கள். ஜெபிக்கலாமா? இயேசுவே, முறுமுறுக்காமல், பழிக்காமல் எங்கள் சிலுவையை கொஞ்ச காலம் சுமந்து கொண்டு உம்மை பின்தொடர நல்ல ஞானத்தை, உடல் பலத்தை, மன பலத்தை தாரும். எப்படி வாழ வேண்டும் என்று ஞானத்தை எங்களுக்கு கற்பித்து நடத்தும். வெற்றியை, செழிப்பான நாட்களை நாங்கள் சீக்கிரமே காண துணை செய்யும் என்று மன்றாடி வேண்டி ஜெபிக்கின்றோம் இயேசுவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.